ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பெங்களூருவில் 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பாக கர்நாடக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சீனாவில் ஹியூமன் மெட்டனிமோ வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை தீவிரமாக கண்காணித்து வருவதால் இப்போதைக்கு இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் 8 மாத கைக்குழந்தைக்கு HMPV தொற்று ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள மாநில சுகாதாரத்துறை 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று ஏற்பட்டதாக தனியார் மருத்துவமனை ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தையின் நோய் கண்டறிவதற்கான இரத்த சளி மாதிரிகள் அரசு ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்படவில்லை. அதே வேளையில் தனியார் மருத்துவமனையின் சோதனை முடிவுகளை தாங்கள் சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதிரிகள் புனேவில் உள்ள தேசிய ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் வரவும் HMPV வைரஸ் பற்றிய முழுமையான தரவுகள் இல்லாததால் இப்போது பரிசோதிக்கப்பட்ட மாதிரியை ஒப்பிட்டு பார்த்து இரண்டும் ஒரே மாதிரியானவையா என்று சொல்ல இயலவில்லை என்று தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் சுகாதாரத்துறை முதன்மை செயலர் ஹர்ஷ் குப்தா இதுகுறித்து பேசுகையில், பொதுவாகவே 11 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை சோதித்தால் அதில் சுமார் 1% சாம்பிள்களில் HMPV தொற்று உறுதியாகும். எனவே இது முதல் பாதிப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். மேலும் HMPV தொற்றும் மற்ற சுவாசப்பாதை வைரஸ் தொற்றுகள் பற்றி பீதி அடைய தேவையில்லை என்றும் இது சிறுவர்கள் முதியவர்களுக்கு குளிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் என்று கூறினார்.